சின்ன சின்ன விஷயங்களில் சச்சரவு செய்தனர். அற்பமான பிரச்சனைகளில் ஆளையே வெட்டி சாய்த்தனர். பெண்களுடைய உரிமைகளில் கூட பேய்களாக நடந்திட்டர். மடமை எனும் மார்க்கம் அதன் பிறப்பிடமாய் விளங்கினர். இளமை அதை விரயமாக்கி வெட்டியாக செலவிட்டர். ஏக தெய்வ கொள்கை அதை எத்தி வைத்தார் எம்பெருமான். மனிதநேயம் ஊட்டுமே மார்க்கம் அதை கற்பித்தார். இறைவனவன் படைப்புகளை அரவணைத்து காட்டினார். இனிய மார்க்கம் சொல்லும் முறையில் அரசியலும் செய்திட்டார். மனைவியரும் மெச்சும் அளவு குடும்ப வாழ்க்கை நடத்திட்டார். அடிமைகளும் புகழும் அளவு கிருபைகளை வழங்கிட்டார். உங்களைப் போல் நானும் என சம உரிமை கொடுத்திட்டார். இறுதி மூச்சு உள்ளவரை இறை வழியில் நடந்திட்டார். பிரிந்த பின்னும் வழிகாட்டும் ஒளிவிளக்காய் வாழ்கிறார். அகமதெனும் முகமதாம் இறைவனின் திரு தூதராம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகில் தனக்கென்று சிலைகள் நிறுவப்பட வேண்டும். உலகில் தனக்கென்று உருவம் இருக்க வேண்டும். உலகில் தான் மறைந்துவிட்ட பின்னாலும் தான் நினைவு கூறப்பட வேண்டும். உலகில் தன்னை பற்றிய பெருமை இருக்க வேண்டும் என்றுதான் உலகில் வாழ்ந்த அத்தனை தலைவர்களும் நினைத்தார்கள். ஆனால் உலகில் ஒரு தலைவர் தனக்கென்று உருவம் இருக்கக்கூடாது, தனக்கென்று சிலைகள் இருக்கக்கூடாது, தன்னை யாரும் வணங்கக்கூடாது என்று சொன்ன உலகத்தின் ஒரே உத்தம தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ். நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கோருகிறோம். வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறோம், அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. ஒமின் ஸய்யிஆத்தி அமாலினா. நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு. யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. உமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை. வனஷது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறியவர்களாகவும். வனஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பின்பற்ற தகுதியான ஒரே முன்மாதிரி அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவின் அடியார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறியவர்களாகவும். قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة. எப்போதெல்லாம் உலகத்திலே ஸ்கேர்சிட்டி ஆஃப் லீடர்ஷிப் என்பார்கள், தலைமைத்துவத்திலே குறைபாடுகள் ஏற்படுமோ அப்போதுதான் முன்மாதிரிகளை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒருத்தரை ஃபாலோ பண்ணும். அப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறப்ப அடுத்து ஒரு தலைமுறை உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் வாழ்ந்த தலைமுறைக்கு அவர் அவுடேட்டட் ஆயிடுவார். புதுசா வர்றவங்களுக்கு அவரை ஃபாலோ பண்ண முடியாது. எங்கு நம்முடைய உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவத்தை பெறுகிறார்கள் என்றால், உலகில் வாழ்ந்த எந்த தலைவராக இருந்தாலும், எவ்வளவு நல்லா வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு சிறப்பான முன்மாதிரியை கொடுத்திருந்தாலும், அடுத்த ஒரு நூற்றாண்டு, அதிகபட்சம் ஒரு அடுத்த நூற்றாண்டுக்கு வரும் பொழுது, அடுத்த தலைமுறையிலே அவுட் ஆயிருவாங்க. அடுத்த ஒரு நூற்றாண்டுக்கு வரும் பொழுதே 100 out of 100% எந்த வகையிலுமே அவங்களுடைய முன்மாதிரி பொருந்தாது, அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் உலகில் ஒரு தலைவர் 100 ஆண்டுகள் பல கடந்து சரித்திர பக்கங்களை புரட்டி வரலாற்று நாயகர்களை எல்லாம் தோற்கடித்து என்றைக்கு ஒருவர் வரலாற்று பக்கங்களை எழுத வேண்டும் என்று தன்னுடைய எழுதுகோலை பிடித்தாலும்
அவர்களின் உள்ளங்களில் சிந்தனைகளில் அசைக்க முடியாத இடத்தை பெற்ற ஒற்றை தலைவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சின்ன விஷயங்களில் சச்சரவு செய்தனர். அற்பமான பிரச்சனைகளில் ஆளையே வெட்டி சாய்த்தனர். பெண்களுடைய உரிமைகளில் கூட பேய்களாக நடந்திட்டர். மடமை எனும் மார்க்கம் அதன் பிறப்பிடமாய் விளங்கினர். இளமை அதை விரயமாக்கி வெட்டியாக செலவிட்டர். ஏக தெய்வ கொள்கை அதை எத்தி வைத்தார் எம்பெருமான். மனிதநேயம் ஊட்டுமே மார்க்கம் அதை கற்பித்தார். இறைவனவன் படைப்புகளை அரவணைத்து காட்டினார். இனிய மார்க்கம் சொல்லும் முறையில் அரசியலும் செய்திட்டார். மனைவியரும் மெச்சும் அளவு குடும்ப வாழ்க்கை நடத்திட்டார். அடிமைகளும் புகழும் அளவு கிருபைகளை வழங்கிட்டார். உங்களைப் போல் நானும் என சம உரிமை கொடுத்திட்டார். இறுதி மூச்சு உள்ளவரை இறை வழியில் நடந்திட்டார். பிரிந்த பின்னும் வழிகாட்டும் ஒளிவிளக்காய் வாழ்கிறார். அகமதெனும் முகமதாம் இறைவனின் திரு தூதராம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்று சிறப்பு மிக்க நான் ஒரு போன வாரம் நாகர்கோயில்ல ஒரு முக்கிய நிகழ்வுக்காக போயிருந்தேன். என்னோடு இங்கே வந்ததில் நம்ம தம்பி வெயிட்டிங் ஃபார் என்ரோல்மெண்ட் வழக்கறிஞராக பதிவு செய்ய காத்திருக்கும் இஃபாத் வந்தார் கூட. அவருக்கு அது நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாங்கள் ஒரு இடத்துல ஒரு மலை பகுதியான இடத்துல குளிக்க போனோம். அப்போ போகும்போது ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் மஸ்ஜிதில் தொழுதுட்டு போனோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப வலியுறுத்தினார். எங்கள் மஸ்ஜிதில் நீங்கள் தொழுதுட்டு போகணும். அது இயற்கையாக எல்லாரும் சொல்கிறது. அதாவது நாங்கள் இருக்கிறோம், எங்கள் பள்ளியாசலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது வேற. எங்கள் மஸ்ஜிதில் நீங்கள் தொழுதுட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். அந்த அழுத்தம் எவ்வளவு இருந்ததுன்னு சொன்னால், போயிட்டு வர்றப்ப அவர் எங்கே போயிட்டார் வேலையா. ஏன்னா நாங்கள் கிழிச்சு முடிச்சு 3-4 மணி நேரம் அநியாயத்துக்கு முடிச்சுட்டு வந்தோம் நேரம் எடுத்துக்கிட்டு. அவர் இல்லை. ஆனாலும் அவர் வலியுறுத்தியது கடுமையான வலியுறுத்தல். நீங்க எப்படி இந்த மஸ்ஜித் நீங்க தொழுவுங்க ரொம்ப சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி போய் அதுக்காகவே என்ன பண்ணோம்னா, அதுக்காகவே தேடி போய் அவர் சொன்னாரு, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமே, ஏன்னா அவ்வளவு தூரம் அழுத்தி சொன்னார். அதனால போய் எங்க தொழுகையை தொழுதுட்டு அவரும் தொழுதாரு, நாங்களும் தொழுது, கூட வந்த மற்ற சகோதரர்கள்லாம் தொழுதாங்க. அவ்வளோ தூரம் அழுத்தினாரு. அவர் சொன்னார், மஸ்ஜிதுடைய அது அப்படி, நீங்கள் கண்டிப்பாக தொழுவணும். தொழுதுட்டு நாங்கள் நேராக ரூம் போய் கிளம்பி போகிற வழியில் இந்த மாதிரி நீங்கள் வர வேண்டிய நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய தலைவர் வரல, சரி நீங்கள் பொறுமையாகவே வாங்கினாங்க. நான் போய் ஒரு ஜூஸ் குடித்தோம். நான் ஜூஸ் குடிக்க உட்காந்துருக்கிறேன். அப்போ எனக்கு அழைப்பு வருகிறது, முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நீங்கள் அவரோடே சென்று அவருடைய உரையை மொழிபெயர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னார். எனக்கு உண்மையிலேயே அதை யோசிச்சு பார்க்கும்போது, அவர் அவ்வளவு தூரம் அழுத்தினார். எங்க மஸ்ஜிதுக்கு வாங்க ரொம்ப போட்டு அழுத்தினார். இருக்கிற சாட்சி ஒருத்தர் இருக்காரு கூட. தொழுதுட்டு அந்த பள்ளியில தொழுதுட்டு வந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய நிர்வாகிகள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இங்கே ஒரு அரசியல் நிகழ்வை கூட சொன்னாங்க. அதை வெளிப்படையா சொல்ல முடியலன்னாலும் அந்த அரசியல் நிகழ்வுல அப்படி ஒரு போட்டி இருந்தது. அதிலே ஒரு முந்திக்கொண்டு நம்முடைய இறை பொருத்தம் மிக்க இந்த மதரசாவிலே, இறை பொருத்தம் அள்ளி பிறகக்கூடிய இந்த கல்வி ஸ்தாபனத்திலே நின்றார். அவர் மிகப்பெரிய வெற்றியை ஒருவர் பெற்றார் என்று ஒரு வரலாற்றின் இடத்திலே சொன்னார். அதே போன்றது ஒரு பாக்கியத்தை, அதே போன்றது ஒரு அருளை எந்த வகையிலும் தவற விட்டுவிடக் கூடாது என்று அந்த அருளை பருக வேண்டும் என்கின்ற பேராவலோடு தான் நான் இங்கே உங்களுடைய இந்த மஸ்ஜிதில், இந்த மதரசாவிலே நின்று கொண்டிருக்கிறேன். அடுத்து எப்படிப்பட்ட நற்செய்திகளை, நல்ல வாய்ப்புகளை இறைவன் தரப்போகிறான் என்று இன்ஷா அல்லாஹ் அந்த நாகர்கோயில் பள்ளியாசல்ல தொழுததுக்கு பிறகு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி என்னென்னலாம் கிடைக்குதுன்னு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய, ஏன்னா எங்களுடைய இப்பதான் தம்பி காட்டினார், நாங்கள் மிகப்பெரிய அளவிலே மதிக்கக்கூடிய மக்தபத்துல் முத்தஹர்ரிகா என்றும் நடமாடும் நூலகம் என்றும் மிகப்பெரிய இறை பொருத்தத்தை பெற்றவர் என்றும் அவரை பார்த்தாலே அப்படியே இறை பொருத்தத்திற்குரிய நபர் போல தெரிகின்ற எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய மர்ஹூம் மௌலானா மௌலவி எங்களுடைய ஜமாலுத்தீன் ஜமாலி ஹசரத் அவர்கள் இங்குதான் ஓதினார்கள் என்பதை சொன்னார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே 1 ஆண்டோ 2 ஆண்டோ ஓதினார்கள் என்று சொன்னார்கள். அவருடைய உஸ்தாதும் இங்கு இருந்தார்கள் என்று சொன்னார்கள்.
அதை நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பாவிக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இந்த இடத்தில் இந்த மேடையில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்னும் பொழுது உள்ளபடியே உள்ளம் கலங்கி அந்த வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவும் அகில உலகில் எவராலும் அடித்துக் கொள்ள முடியாத ஒரு மாபெரும் தலைவரை பற்றி, உலகத்தின் இந்த தலைவர், டு ஸ்நாச் தி லெகசி ஆஃப் திஸ் பர்டிகுலர் லீடர், இந்த குறிப்பிட்ட தலைவரின் அந்த லெகசியை பறித்து விட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து சதிகளை செய்து இந்த தலைவரை இழிவுபடுத்தி விட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த உலகமும் அவருக்கு எதிராக நின்று எத்தனை பேர் எத்தனை காரியங்களை செய்தாலும், most famous men created arms, laws, empires and legislations, but not more than material powers which often crumbled away before their own eyes என்று சொன்னான் தாமஸ் கார்லைல் என்ற வரலாற்றாசிரியர். த ஹீரோஸ் என்ற புத்தகத்தை எழுதி, வரலாற்றிலே த ஹீரோஸ் என்ற புத்தகத்தை எழுதி நோபல் பரிசை வென்றவன், ஏதோ போற வரவன் கிடையாது. த ஹீரோஸ் என்ற புத்தகத்தை எழுதி நோபல் பரிசை வென்ற தாமஸ் கார்லைல் என்கின்ற வரலாற்றாசிரியர் சொல்கிறார், most famous men created arms, laws, empires and legislations, but not more than material powers which often crumbled away before their own eyes. இந்த உலகின் மிகப்பெரும் தலைவர்கள் வாழ்ந்தார்கள், மிகப்பெரும் அரசர்கள் வாழ்ந்தார்கள், மிகப்பெரிய சாம்ராஜ்யவாதிகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் படைகளை கட்டினார்கள், கட்டங்களை கட்டினார்கள், உயரப்பெறும் மாளிகைகளை கட்டினார்கள். அவைகள் அனைத்தும் பெரும்பான்மையாக அவர்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே விழுந்து நொறுங்கியது, அல்லது அவர்கள் கடந்து விட்ட பின்னால் விழுந்து நொறுங்கியது. பட் திஸ் மேன், இந்த மனிதர், moved not only arms, laws, empires and legislations, இந்த மனிதர் சட்டங்களையும் இயற்றினார், படைகளையும் கட்டினார், கட்டிடங்களையும் கட்டினார், அதிகாரத்தையும் கட்டினார். but millions of people of that inhabited world and more than that, அதை அனைத்தையும் சேர்த்து மில்லியன் கணக்கான மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். வரலாற்று பக்கங்களில் புறக்கணிக்கப்பட முடியாத ஒரு தலைவர், முன்மாதிரிகளில் புறக்கணிக்க முடியாத ஒரு முன்மாதிரி. மைக்கேல் ஹெச் ஹார்ட்டை பற்றி சொன்னார்கள், எந்த ஒரு நபரும் அரசியலை தன்னுடைய ஆன்மீகத்தை விட்டு பிரிக்க முடியாது என்பதை 1450 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உலகில் நடைமுறை செய்து காட்டிய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார் மைக்கேல் ஹெச் ஹார்ட். அவருடைய முதலிடம் கொடுத்தபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? My choice of Muhammad to lead the listing may surprise somebody and may be questioned by some readers. நான் ஏன் being a Christian, அவர் கிறிஸ்தவர், நான் ஏன் முகமது நபிக்கு முதலிடம் கொடுக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, may surprise somebody, சில பேருக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்கலாம். and may be questioned by some readers, சில பேர் இந்த கேள்வி கூட கேட்கலாம், நீ ஒரு கிறிஸ்தவன், நீ எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு மூணாவது இடம் கொடுத்துட்டு முகமது நபிக்கு முதலிடம் கொடுக்கலாம்னு கேட்கலாம். but he was the only person in the history who was ultimately successful in both social as well as religious. தன்னுடைய அரசியலையும் ஆன்மீகத்தையும் தன்னுடைய பொது வாழ்க்கையும் தனி வாழ்க்கையையும் ஒரு மனிதர் இந்த உலக வரலாற்றில் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று வித்திட்ட முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால், அது இந்த உலக வரலாற்றில் நான் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து கூட அல்ல, நான் ஏற்காத முகமது நபியை தான் சொல்வேன் என்று சொன்னார். அதற்குத்தான் அனைத்திற்கும் முன்மாதிரி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு இதற்கென்றல்ல, அனைத்திற்கும் முன்மாதிரி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்கு. அல் இஸ்லாமு மினல் மஹதி இலல் லஹத் என்பார்கள், from cradle to the grave. அது எப்படி அங்கிருந்து இங்க வரைக்கும் என்னென்ன சொல்லணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைக்கு சமூகத்திலும் சரி, இளைஞர்களிடத்திலும் சரி, முன்மாதிரிகளுக்கான குறைபாடு ஏற்பட்டு விட்டதை போன்ற ஒரு காட்சி. தலைவர்களை மாற்றிக்கொள்கிறார்கள், முன்மாதிரியாக பல உலகத்தின் நபர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு நம்மளே ஒரு அரசியல் பயணத்தில் போனா கூட, பல நம்முடைய இந்த குறுகிய கால ஒரு பயணத்தில் கூட பல நெருக்கடிகள் இருக்கும், பல சிக்கல்கள் இருக்கும். அவை அனைத்தையும் நம்மால் மனமுவந்து தாண்டி செல்ல முடிகிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணம், நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு ஆட்சி செய்து கொண்டிருப்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி என்பதனால்தான். எத்தனை இடர்பாடுகள், எத்தனை சிக்கல்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை பார்த்தா உங்களுக்கு புரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அரசியல் பயணத்தை பார்த்தால் புரியும். அரசியல் என்று பார்த்தால் மிகப்பெரிய அரசியல் தலைவர்,
ஆன்மீகம் என்று பார்த்தால் மிகப்பெரிய ஆன்மீக தலைவர், தன்னுடைய தொண்டர்களை அரவணைத்து பார்த்த தலைவர் என்று பார்த்தால் மிகப்பெரிய தொண்டர்களுக்கான தலைவர், எல்லோருடைய உள்ளங்களையும் அப்படியே மிஸ்மரை செய்து வைத்திருந்த ஒரு தலைவர். எது செய்தாலும் அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். உஹது போர்க்களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய முகத்துல அந்த கேடயம் பதிஞ்சிருச்சு. அப்படி பதிஞ்சிட்டா அதை எப்படியாவது எடுக்கணும்னு பல சஹாபாக்கள் முயற்சி செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த படிந்த அந்த பிரச்சனையை தன்னுடைய பற்களால் கடித்து இழுக்க வேண்டும் என்று அபூ உபைதா போய் தன்னுடைய ஒரு பல்ல கடிச்சு இழுக்கிறார். அதை அந்த ஒரு கம்பி வெளியே வந்துருச்சு. ஆனா அவருக்கு ஒரு பல்லு போயிருச்சு. ஒரு பல் விழுந்தால் எவ்வளவு பெரிய வேதனை ஏற்படும். இன்னைக்கு ஒரு அனஸ்தீசியா போடாம ஒரு பல்ல புடுங்க முடியுமா? ஆனால் அந்த ஒரு பல்லு போயிருச்சு. ஆனால் அதற்கு பிறகும் தனக்கு பல் போன வேதனையை விட, தனக்கு பல் பறிபோகி விட்டது என்கின்ற வேதனையை விட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு பொருள் அங்க மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வேதனை தான் அவருக்கு பெருசா இருந்துச்சு. மீண்டும் அதே வேதனையோடு பிடித்து இழுக்கிறார். 2 பற்கள் அவரது ஷஹீதாகி விட்டன. முன்னிலே 2 பல்லு ஷஹீதாயிருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய 2 பற்கள் ஷஹீதானதை விட அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி எதை தந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த ஒரு நோவினையை நாம் அகற்றிவிட்டோம் என்கின்ற மிகப்பெரிய மன சந்தோஷத்தில் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சிரித்தார். அப்படி சிரிக்கும் பொழுது அந்த 2 பற்களும் ஓட்டை விழுந்து ஓட்டை பற்களாக அவருடைய வாய் தெரிந்தது என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அசைக்க முடியாத அன்பை கொண்ட தோழர்களை உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இது சுன்னத்து அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு தட்டை வலிச்சு சாப்பிடுறோம், ஒரு விரலை சூப்பி சாப்பிடுறோம், நம்ம எங்கேயாவது ஒரு பொது சமூகத்துக்கு போயிட்டோம், ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போயிட்டோம், ஒரு பெரிய சொசைட்டில இருந்துட்டோம் அப்படின்னா உடனே எல்லாரும் பண்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் சாப்பாடை மிச்சம் வச்சுட்டு தான் எந்திரிக்கணும். எல்லாருக்கும் முன்னால நம்ம எப்படி விரலை சூப்புறது என்கின்ற கவலை இளம் சமூகத்திற்கு வருகிறது. ஒரு பையன் இருந்தானா, ஒரு ஆள் இருந்தானா. அந்த ஆள் என்ன பண்ணானா, மாடு வாங்கறதுக்காக கிளம்பி போனான். போறப்ப எதிர்க்க ஒரு ஹஸ்ரத் வந்தாராம். போய்கிட்டே இருந்தவன் அவரை பார்த்து சலாம் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. வலைக்கும் சலாம் அப்படின்றாரு. அவர் கேட்டிருக்காரு, எங்கப்பா போற அப்படின்னு. இவர் சொல்லியிருக்காரு, யாரு யாரை பார்த்து கேட்டா, நான் என்ன இப்ப அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டுட்டேன்? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டேன். ஏன்னா எங்க மௌலானா மசூத் ஜமால் சார் தம்பிக்கு தெரிஞ்சிருக்கும், இடையில கேள்வி கேட்டுதான் செக் பண்ணிக்குவார். ஏன்னா நீங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும், எனக்கும் கேட்குற மாதிரி இருக்கும். நானும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு நேற்று நைட்டு 12 மணிக்கெல்லாம் வந்து தங்கி இன்னைக்கு ஒரு உரை நிகழ்த்தும் போது நீங்க கவனிக்கிறீங்களா இல்ல எனக்கு தெரியணும்ல. எங்க விட்டேன்? அடடா, மாடு வாங்க போனார். மாடு வாங்க போனவர் எதிர்க்க அசத் வந்திருக்கார். சலாம் சொல்லிட்டு ஒரு அசத்து சலாம் சொல்லியிருக்காரு ரொம்ப பவ்யமா. அசத் பதிலுக்கு வாலை சலாம் சொல்லிட்டு எங்கப்பா போறேன்னு கேட்டிருக்காரு. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஆளு, நான் மாடு வாங்க போறேன் அசத்து அப்படின்னு இருக்காரு. எப்பா ஒரு சுன்னத்தான வழிமுறை என்ன அப்படின்னா, என்ன செய்யணும்? ஒரு செயலை செய்யறதா இருந்தா தக்குலன்னடி செய்யின் இன்னி ஃபாயிலுன் ஜாலிக கதா இல்லா ஐயஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வழிமுறை என்னது? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுப்பானாராம். இவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னங்க காலில் தெம்பு இருக்கு, பையில பணம் இருக்கு, சந்தையில மாடு இருக்கு, இதையே நான் சொல்லணும்? அது கூட அவரு இன்ஷா அல்லாஹ் நான் ஏன் சொல்லணும் கூட இல்ல, சொன்னா தோத்துருவார்ல. என்ன சொல்றாரு, இதையே நான் சொல்லணும் அப்படின்ட்டு போயிட்டாரு. சரிப்பா நீ எப்படியோ போ அப்படின்னு போயிட்டாரு. அப்ப போயிட்டாரு. தண்ணியில அங்க ஒரு நதி ஆத்த கறக்கணும், ஓடுற ஆறு. அந்த ஆத்த கடந்து போறார். போய்
மாடெல்லாம் பார்த்துட்டாரு, பேசிட்டாரு, ரேட்லாம் பேசி விரல்லாம் விட்டு ரேட்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு கம்காட்டில் கை விடுறாரு. என்ன இல்லை, என்ன காணோம், பணத்தை காணோம். சரின்னு கொஞ்ச நேரத்தில் பதறி போய் வர்ற வழியெல்லாம் ஓடி வர்றாரு, வர்ற வழியெல்லாம் தேடுறாரு. தண்ணியில கூட இறங்கி தேடுறாரு. ஓடுற நதியில தண்ணி நிக்குமா ஏதாவது ஒரு பொருள், ஓடுற நதியில கூட நின்று தேடுறாரு, ஏதாவது கிடைக்குமான்னு. எதுவும் கிடைக்கல. வந்த வழியே வந்தா ஹசரத் இப்படி போனார்ல, இவரை பார்த்துட்டு இப்படி போயிட்டார்ல, அவரு போன ஹசரத் திரும்பி வந்துட்டு இருக்காரு. ஏப்பா போகும்போது பயங்கர தெம்போட போனியப்பா, என்னப்பா ஒரே பதட்டமா இருக்கிற? சலாம் வலைக்கும் சலாம், வாப்பா. போகும்போது என்ன பயங்கர தெம்பா போனியே, இப்ப பயங்கர பதட்டமா இருக்கே, என்ன காரியம், என்னாச்சு, ஏன் அப்படின்னு கேட்டா, சலாம் வலைக்கும் ஹசரத், இன்ஷா அல்லாஹ் உங்களை பார்த்தனா, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கூட சலாம் சொன்னா, இன்ஷா அல்லாஹ் உங்ககிட்ட கூட கேட்டீங்களா எங்கப்பா போறேன்னு, இன்ஷா அல்லாஹ் நான் கூட உங்ககிட்ட நான் ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்னு கேட்டேனா, இன்ஷா அல்லாஹ் இங்க இருந்து போனா, இன்ஷா அல்லாஹ் மாட வேலை பேசி, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் முடிஞ்சு, இன்ஷா அல்லாஹ் கை விடும் போது இன்ஷா அல்லாஹ் பணம் தொலைஞ்சு போச்சு. இன்ஷா அல்லாஹ் தொலைஞ்ச பணத்தை தேடி இன்ஷா அல்லாஹ் தண்ணியில இறங்கி இன்ஷா அல்லாஹ் உங்களை வந்து பார்த்தேன். மறுமையில ஒருத்தன் நிற்பான், மறுமையில் நிற்பான். யௌம யஅத்து ظالم على يديه ويقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், ஒரு மனிதன் அனாமில கடிப்பான் சொல்லல அல்லாஹ். யௌம யஅத்து ظالم على يديه, தன்னுடைய கைகளை கடிப்பான், அப்படியே கடிப்பான் பதட்டத்துல மறுமையில. யௌம யஅத்து ظالم على يديه ويقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا. எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே. யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இவனை போய் என்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேனே, இறை தூதரின் வழியை மறந்தேனே, இறை தூதரை பின்பற்ற மறந்தேனே, இறை தூதரின் வழிமுறைகளை ஏற்க மறந்தேனே, ஃபகத் அதல்லனி சபீலா, என்னை வழி எடுத்து விட்டானே என்று மறுமையில் ஒவ்வொருவரும் நின்று கதறுவான் என்பதை படம் பிடித்து காட்டுகிறான் அல்லாஹ். அந்த கதறல், அந்த பதற்றம், அந்த புலம்பல் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் தராது என்பதையும் திருமறை படம் பிடித்து காட்டுகிறது. யாரெல்லாம் இந்த உலகத்திலே நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்திலே கூத்தாரிகளை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்களோ, முன்மாதிரிகளாக ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்திலே அற்ப பதர்களை தன்னுடைய தலைமைகளாக ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய உள்ளம் கவர்ந்தவர்களை எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் இப்படித்தான் கதறுவார்கள். உலகத்துல வேணா திரும்பி வந்து 100 இன்ஷால்லா சொல்லி சொன்ன தப்ப இப்படி சொல்லி திருத்திக்க முடியும், ஒரு கால் முடியலாம். ஆனால் மறுமையில் இந்த உலகில் தான் வாழும் காலமெல்லாம் இந்த உம்மத்து சீர்பெற்று விட வேண்டும், இந்த சமூகம் நேர் பெற்று விட வேண்டும். உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை யாராலும் காட்ட முடியாது என்பதனால் தான் உலக வரலாற்று ஆசிரியர்களால் இந்த தலைவரை மறைத்துவிட்டு ஒரு வரலாற்றை எழுத முடியவில்லை. அல்போன்சோ டீலா மார்டினஸ் வரலாற்றை எழுதுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரை மறைத்துவிட்டு ஒரு வரலாற்றை எழுத முடியவில்லை. தாமஸ் கார்லைல் எழுதுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரை மறைத்துவிட்டு ஒரு வரலாறை எழுத முடியவில்லை. மைக்கேல் எச் ஹார்ட் எழுதுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரை மறைத்துவிட்டு எழுத முடியவில்லை. கெல்சே எழுதுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாற்றை மறைத்துவிட்டு எழுத முடியவில்லை. டி.டபிள்யூ. அர்னால்ட் எழுதுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாற்றை மறைத்துவிட்டு எழுத முடியவில்லை. இந்த உலகில் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்ததாக எந்த ஒரு சமூகத்தாலும் முன்மாதிரியாக காட்ட முடியாத அளவுக்கு உலகின் தலை சிறந்த தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்குத்தான் அனைத்திலும் முன்மாதிரியாக நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிமார்களில் சிறந்தவர் என்று சொல்ல முடியும். அந்த சவால உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னையும் சேர்த்து. உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிமாரிடத்தில், உங்கள் வீடுகளிலே சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். ஆனா நான் சொல்றேன், சொல்ல போல்டா சொல்றாங்க, என் மனைவி மாட்ட போய் கேட்டா நான் தான் சிறந்தவன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தன்னுடைய மனைவிமாரோடு வாழ்ந்த சிறந்த குடும்ப தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய பிணக்கு சண்டை வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தட்டை போட்டு எல்லா சபையில உடைக்கிறாங்க, கீழே போட்டுறாங்க. சஹாபாக்களுக்கு கூட மனவேதனை ஏற்பட்டு விடுகிறது பிறருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தான் வந்து அந்த தட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்து வச்சு ஐஷா ரலியல்லாஹு அவருடைய கையை பிடிச்சி, இருந்தாலும் உங்க தாய்க்கு ரொம்ப தான் கோபம் வருது இல்லையா என்று சொன்னார்களே ஒரு தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு கணவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி இல்லையா? ஏதோ இருட்டிலே ஒரு ஒளி அந்த மலை மீது தெரிகிறது, அப்படியே ஏறி இறங்கி வருது அந்த மலையிலிருந்து ஒளி. யார் இந்த ஒளி, என்னன்னு தெரியலையே அப்படின்னு மக்கள் வியந்து பார்த்து கொண்டிருக்கும் போது இறங்கி வந்த ஒளி யார் என்று மக்கள் முடிவு செய்வதற்குள்ளாக அந்த இறங்கி வந்த ஒளி தன்னுடைய விளக்கை ஏந்தி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மலைக்கு அந்த பக்கம் வியாபார கூட்டம் வந்திருக்கிறது, நாளை காலையில் அவர்கள் சென்று விடுவார்கள், அதற்கு முன்னர் அந்த மக்களிடத்தில் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக சென்றேன் என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தின் அத்தனை தாயிகளுக்கும், உலகத்தின் அத்தனை உலமாக்களுக்கும், உலகத்தின் அத்தனை பிரச்சாரகர்களுக்கும் இவர் ஒரு அழகிய முன்மாதிரி அல்லவா? உலகத்தின் அத்தனை தலைவர்களுக்கும், தொண்டர்கள் வருவதற்காக காத்திருக்கும் தலைவர் அல்லவே? ஒரு நாள் இரவு மதீனாவிலே பெரும் சத்தம் கேட்டது. மக்கள் அனைவரும் எழுந்து வந்து சத்தம் வந்த காரணம் என்னவாக இருக்கும் என்று பேசிக் கொண்டுதான் இருந்தார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு உருவம் தன்னுடைய கழுத்திலே அபூ தல்ஹாவின் குதிரையை ஓட்டிக் கொண்டு தன்னுடைய கழுத்திலே வாளை தொங்கவிட்டுக் கொண்டு ஒரு உருவம் தன்னந்தனியாக வந்து கொண்டிருக்கிறது. கூடியிருந்த மக்கள் மதீனாவிலே கூடியிருந்து சத்தம் வந்த காரணம் என்னவாக இருக்கும் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு ஒரு மனிதர் தன்னம் தனியாக வந்துவிட்டு சொன்னார், nothing to panic, I have seen everything. யாரும் பயப்படாதீங்க, நான் பார்த்துட்டேன், பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, வேற ஒரு சத்தம் ஒண்ணும் இல்ல, எதிரிகளுடைய சத்தம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க என்று சொன்னவர் வேறு யாரும் அல்ல, இந்த உலகத்தில் இப்படி ஒரு மாவீரனை பார்க்க முடியாது, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொண்டர்களை களத்திற்கு இறக்கும் தலைவன் அல்ல, தலைமைத்துவத்திற்கு மிகப்பெரிய முன்மாதிரி. நான் வருவதனால் நீங்கள் விலகி ஓடிவிடுவீர்கள் என்று இல்லை என்றால் நானே இறங்கி என்னுடைய கைகளால் உங்களுக்கு சம்சம் தண்ணீரை எடுத்து கொடுப்பேன், ஆனா நீங்க கலஞ்சு போயிருவீங்கன்னு நான் பயப்படுறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எளிமையின் சிகரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். களங்களிலே வீரம் மிக்கவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாவற்றுக்கும் மேலாக மைக்கேல் சாட்டை பத்தி சொன்னாங்க இல்லையா, அவர் கூடுதலாக ஒரு பாயிண்ட் சொன்னார். நான் ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு 3வது இடம் கொடுத்துட்டு நபிகள் நாயகத்துக்கு முதலிடம் கொடுக்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரச்சாரம் அவர் மறைந்து விட்ட பின்னால் சில நூறாண்டுகள் கழித்ததற்கு பின்னால் தான் புனித பவுல் போன்றவர்கள் எடுத்ததை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இருக்கும் காலத்திலேயே இவரது தோழர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதில் வெற்றி கண்டார்கள். உலகத்தில் ஒரு தலைவர் வாழும் பொழுதே எனக்கு பின்னால் 40 ஆண்டுகள் நேர்வழி நின்ற என்னுடைய பிரதிநிதிகளுடைய ஆட்சி நடக்கும் அப்படின்னு உறுதிபட சொல்லிவிட்டு போன ஒரு தலைவர், எனக்கு பின்னால பிரச்சனையே இருக்காது, ஒரு 40 வருஷம் நேர்வழி நின்ற ஒரு ஆட்சி நடக்கும் என்று தனக்கு பின்னால் நடக்கவிருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை கூட சீர்திருத்தி விட்டு சென்ற உலகின் ஒரே அரசியல் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே ஆன்மீக தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு, ஏன்னா உலகத்திலே இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம உறுதியா ஏன் சொல்லலாம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக இன்னைக்கு எவ்வளவோ தலைமைகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு பரணையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு, சிறப்பு அனுமதி பெற்று வர்றாங்க. அப்ப அங்கிருந்து எந்திரிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா அவங்களுடைய அந்த பாயோடைய அச்சம், முகத்துல அந்த உடல்ல எல்லாம் அந்த பாயோடைய அச்சம், அதை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து ரொம்ப துக்கம் பீடிச்சிருச்சு. நீங்க இந்த கைசர் கிஸ்ரா எல்லாம் பார்க்கலையா யா ரசூலல்லாஹ்? அந்த காலத்து அமெரிக்கா ரஷ்யா மாதிரி பேரரசுகள், நீங்க அவங்களெல்லாம் பார்க்கலையா? அவங்களாம் எவ்வளவு ஒரு பெரிய பரவசத்தோடு வாழ்றான், எவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்றான், எவ்வளவு மாளிகைகளை கட்டி வாழ்றான். அந்த ரசூலுல்லாஹ், ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராயிற்று, உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? அப்போது இப்படி ஒரு தலைவர் தங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லித் தந்த வரலாறு இல்லை. தனக்கும் இந்த வாழ்வுதான் வேண்டும் என்று எளிமையை தனக்கென்று தேடிக்கொண்ட ஒரு தலைமை என்று சொல்வதற்கு உலகில் வரலாறு இல்லை. அப்போது அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க,
அலா தர்தா யா உமர் லஹுமா அத்துன்யா வலனல் ஆஹிரா. நீ எந்த இரண்டு பேரை சொல்கிறாயோ, கைசரை பாருங்க கிஸ்ராவை பாருங்கன்னு சொல்றியோ, அவர்களுக்கு இந்த அழியும் உலகம் என்றால் நமக்கு அந்த அழியா உலகம் தான் இலக்கு என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று தான் வாழ்நாள் முழுக்க தனக்கென்று எதையும் எடுத்துக் கொள்ளாமல் தன்னுடைய துணி கிழிந்து விட்டால் தானே தன்னுடைய கைகளை கொண்டு தைத்துக் கொண்ட ஒரு தலைவர், தன்னுடைய செருப்பு அருந்து விட்டால் தானே அதை தைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவர், தான் மரணிக்கும் பொழுது தான் அடமானம் வைத்த ஒரு பொருளை, ஒரு கேடயத்தை மீட்க முடியாத ஏழ்மையில் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்ற ஒரு தலைவர். இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் உலகில் யாரையுமே பார்க்க முடியாது. ஏழ்மையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்க தொழுதுகிட்டு இருப்போம், நாங்க தொழுதுகிட்டு இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாக்கு வருவாங்க. அப்ப சஜ்தாக்கு வரும்போது தங்களுடைய விரலை வைத்து என்னுடைய காலை குத்துவாங்க. அப்படி குத்துனா நான் அந்த காலை மடக்கிக் கொள்வேன். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க ஒரு வாஸ்தவமான கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்கன்னு தெரியுது இல்லையா, நீங்க காலை மடக்கிக்கலாம்ல அப்படின்னு, காலை மடக்கிட்டு தூங்கலாம் இல்ல அப்படின்னு. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் முன்மாதிரியை ஏற்பதில், அல்லாஹ்வுடைய தூதரோடு இணங்கி வாழ்வதில், அல்லாஹ்வுடைய தூதரோடு பொருந்தி வாழ்வதில் நம்முடைய அன்னையார் பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வஃபீனா இதன் புயூத்துன் லைஸ ஃபீஹா மிஸ்பாஹ். எங்களிடத்தில் வீடுகள் இருக்கும், ஆனால் அந்த வீடுகளில் எரிப்பதற்கு விளக்குகள் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் பணிப்பெண் பக்கத்து வீட்டுக்கு செல்கிறார். இஹ்திலனா ஃபீ மிஸ்பாஹினா மின் உக்கத்திகி ஸமன் ஃபஅம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹதீதில் மௌத். எங்களுடைய இந்த விளக்கிலே சிறிதளவு எண்ணெயை கடனாக கொடுங்கள், இந்த விளக்கில் சிறிதளவு எண்ணெயை கடனாக கொடுங்கள். ஃபஅம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹதீதில் மௌத். எங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு எங்கள் வீட்டில் விளக்கெரிய வேண்டும், எரிப்பதற்கு எங்கள் வீட்டில் விளக்கை எரிப்பதற்கு எங்கள் வீட்டில் எண்ணெய் இல்லை. இந்த உலகில் நுஸிர்து பிர்ருஹ்பி மஸீரத ஷஹ்ரின் ஊதீது பிஹம்ஸின் லம் யுதஹுன்ன அஹதும் மின் கப்ல் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த உலகில் 5 விஷயங்கள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன, அது எனக்கு முன்னர் யாருக்கும் தரப்படவில்லை. அதில் முதன்மையானது நுஸிர்து பிர்ருஹ்பி மஸீரத ஷஹ்ரின். முஹம்மத் என்கின்ற பெயர் கேட்டால் என்னுடைய எதிரி 1 மாத கால தூரத்தில் இருந்தாலும் என்னை பற்றிய அச்சம் என்னுடைய எதிரியின் உள்ளங்களில் அல்லாஹ் பாய்த்து வைத்தான் என்று. அப்பேற்பட்ட தலைவர், அவருடைய கண் அசைவிற்கு லட்சக்கணக்கான சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை தானமாக கொடுப்பதற்கு தயாராக இருந்த தலைவர், அவருடைய கை அசைவிற்கு ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் சுமக்கும் புதிய அளவு தங்கங்களை, சொத்துக்களை, குவியல்களை கொண்டு வந்து தருவதற்கு அண்டை நாட்டு அரசர்கள் தயாராக இருந்த தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் இந்த உலகின் மிகச்சிறந்த முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்பதற்காக, ஒரு அடிமட்ட ஏழை கூட பின்பற்ற தகுதியான ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகில் அவர் வாழ்ந்து சென்ற எளிமை எப்படிப்பட்டது, வறுமை எப்படிப்பட்டது. அவர் மரணப்படுக்கையில் கிடக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் இறை தூதரின் முகத்தை பார்ப்பதற்கு எங்கள் வீட்டில் விளக்கெரிய வேண்டும், எங்கள் வீட்டில் விளக்கெரிய வேண்டும் என்றால் அந்த விளக்கில் எண்ணெய் இல்லை, சிறிதளவு எண்ணெயை எங்களுக்கு கடனாக கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட உத்தம தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகில் எவருக்கும் வரலாறு இல்லை இப்படி, உலகில் எவருக்கும் வரலாறு இல்லை இப்படி. யாரும் வாழ்ந்து சென்றதாக வரலாற்றில் ஒரு சுவடும் கூட இல்லை. அப்படிப்பட்ட தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தலைவர் நமக்காக வாழ்ந்து, எந்த ஒரு முன்மாதிரி நமக்காக சிந்தித்து, எந்த ஒரு முன்மாதிரி நாம் காலை விழிப்பதில் இருந்து, இன்றைக்கு நம்முடைய பழக்க வழக்கம் மாறி இருக்கிறது. காலைல எந்திரிச்சோடனே நம்ம என்ன செய்வோம்? முதல்ல அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டேன். காலைல எழுந்து என்ன செய்வோம்? பல்லு விளக்குவோமா? நியாயமா சொல்லணும். காலைல எழுந்து என்ன செய்வோம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஒரு இலகுவான ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சுன்னத், இது வந்து சும்மா ஒரு அசஸ்மெண்ட் தான், நம்மளை சரி பார்த்துக்கிறதுக்கு, நம்மளை உரசி பார்த்துக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படிப்பட்ட தலைவர் நம்ம எவ்வளவு ஃபாலோ பண்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதஸ்தைகத அஹதுக்கும் மின் மனாமிஹி ஃபல்யஸ்தன்சிர் ஸலாசன். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஃபல்யக்ஸில் யதஹு ஃபஇன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு ஃபில் லைல். ஒருத்தர் காலையில எந்திரிச்சா, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி. இவ்வளவு பெரிய உலக புரட்சி, எளிமையா வாழ்ந்தாரு, கஷ்டப்பட்டு வாழ்ந்தார், எவ்வளவு பெரிய இடங்களுக்கு போனார், போர்களை புரிந்தார், உயிரை கொடுத்தார், தோழர்களை இழந்தார், கஷ்டத்தில் இருந்தார், பெரிய பெரிய தியாகங்களை செய்தார். அதெல்லாம் ஒரு பக்கம். நாம அந்த உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நம்ம எவ்வளவு கிட்ட இருக்கோம் அப்படின்னா, ஒருவர் காலையில் எழுந்தவுடன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த சுன்னத்து, ஒருத்தர் காலையில எந்திரிச்ச உடனே தன்னுடைய நாசிக்கு 3 முறை நீர் செலுத்தட்டும். இன்ன ஷைத்தான யபீது அலா கைஷுமிஹி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா தீங்கிழைக்கக்கூடிய பொருட்கள் உங்க மூக்குல இருக்கும், நீங்க அந்த துவாரங்கள்ல இருக்கும். 3 முறை நாசிக்கு நீர் செலுத்து. ஆட்டோமேட்டிக்கா கையை பத்தி சொன்னாங்க, 2 கையை கழுவுங்க. ஏன்னா ஃபஇன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு ஃபில் லைல். நைட்ல அவர் கை எங்க தூங்குச்சுன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னா. எவ்வளவு அழகான உன்னதமான சுன்னத்து, முன்மாதிரி. இதை நம்ம எத்தனை பேர் பின்பற்றுகிறோம்? அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்க சாட்சி, யாரையும் கை தூக்க சொல்லி கேட்க போறதில்லை. அவங்கவுங்க மனசுக்கு அது சாட்சி. ரொம்ப எளிமையான சுன்னத்து, ஆனால் உன்னதமான சுன்னத். உலகத்தில் எந்த ஒரு தலைவரும், உலகத்தில் எந்த ஒரு தலைவனும், எந்த ஒரு சித்தாந்தமும், எந்த ஒரு கொள்கையும், நீ காலை எழுந்தவுடன் உன் கைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், உன் மூக்கிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததாக வரலாறு இல்லை, வரலாறு இல்லை. ஆனால் அனைத்துக்கும் முன்மாதிரி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எந்திரிச்ச உடனே கைகளை கழுவுங்க. ஏன்னா நீங்க நைட்ல கையை எங்க வச்சீங்கன்னு தெரியாது. 3 முறை நாசிக்கு நீர் செலுத்துங்க. நம்ம செய்யறோமா, இல்ல நமக்கு இப்படி ஒரு சுன்னத்து இருக்குன்னு தெரியுமா, இல்ல நம்ம செஞ்சுட்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றோமா, அல்லது குறைந்தபட்சம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் இப்படி ஒரு சுன்னத்து இருக்குன்னு தெரியுமா? ஒரு எளிமையான ஒப்பீட்டிலே சொல்லி தருகிறேன். இறை தூதரை நினைவு கூறுவதற்கு ஒரு அர்த்தம் வேண்டும், இறை தூதரின் புகழ் பாடுவதில் ஒரு அர்த்தம் வேண்டும், இறை தூதரின் புகழை பரப்புவதில் ஒரு அர்த்தம் வேண்டும். இறை தூதரின் புகழ் சொல்லுவாங்க. ஒரு இளைஞன் இப்படி கீழே நின்றுட்டு இருந்தானா, ஒரு இளைஞன் கீழே நின்றுட்டு இருந்தானா. அந்த இளைஞனை ஒரு வயதானவர் திட்டிட்டு இருந்தாராம், பயங்கரமா போட்டு, பயங்கரமா திட்டிட்டு இருந்தாராம். ஒரு வயசானவர் அந்த இளைஞனை திட்டிட்டு இருந்தாராம். அப்ப திட்டிட்டு இருந்த போது இப்படி மேல இருந்து ஒருத்தர் பார்த்தாராம், என்ன இது இளைஞன் வயசானவர் திட்டுறாரு. யூஸ்வலா யங்ஸ்டர்ஸ் திட்டினா என்ன ஆகும்? ஒரு லெவலுக்கு மேல டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்பா, ஒரு லெவலுக்கு மேல யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. இவர் பாக்குறாரு, அந்த யங்ஸ்டர் வந்து திட்டு வாங்குறாரு. அந்த பெரியவர் வந்து திட்டிட்டு இருக்காரு, யங்ஸ்டர் திட்டு வாங்குறாரு. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த நபர் பின்னால கீழே இறங்கி வந்து, இப்பா எனக்கு ஒண்ணு புரியல, அந்த பெரியவர் உன்னை திட்டுறாரு, நீ சின்ன வயசுக்காரனா இருக்கிற, எப்படி இவ்வளவு திட்ட வாங்கிட்டு நீ அமைதியா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்போது அந்த இளைஞர் சொல்கிறார், இதுதான் வந்து பவர் ஆஃப் ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அந்த இளைஞர் சொல்கிறார், நான் அந்த பெரியவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த பெரியவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். கடனை பற்றி எங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாரை பின்பற்றனோ, கேட்டவர் முஸ்லீம் கிடையாது, ஆனா இந்த திட்டுவாங்கினார்ல யங்ஸ்டர், அவர் முஸ்லீம். அவர் சொல்றார், எங்க இறை தூதர் கடனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அலல் முதீனி ஹக்குன், அலல் முதீனி ஹக்குன், உங்களுக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவருக்கு உங்க மேல உரிமை இருக்கு. அது நீங்களே ஒரு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு கோவம்லாம் வரக்கூடாது கடன் வாங்கிட்டா, ஏன்னா அவன் திட்டுறதுக்கு எல்லா உரிமை இருக்கு. நாங்க ரசூல்லா இந்த சபையின் வாயிலாக அதையும் சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா உங்களை பேசுறதுக்கு எல்லா உரிமை இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த இளைஞர் அதை சொல்றார். என்னப்பா சொல்ற? ஆமாங்க, ஐ மே பி யங்ஸ்டர், நான் ஒரு யங்ஸ்டரா இருக்கலாம், ஆனால் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தட்ட கடன் வாங்கி அதை உரிய டைம்ல தர முடியல அப்படின்னா
உங்களுக்கு கடன் கொடுத்தவனுக்கு உங்கள் மீது உரிமை உண்டு. அவன் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தான் இருக்கணும். அதனால நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மனிதர் இதை கேட்டார்ல, அவர் முஸ்லீம் இல்ல. அவர் இதை பார்த்துட்டு ரத்தம் சூடாக இருக்கும் ஒரு இளைஞனின் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஒரு தலைவரா, இப்படி யாருப்பா சொன்னது? எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி நீ என்ன அவரை பின்பற்ற? அப்படி என்ன அவர் ஒரு தலைவர்? அப்படி என்ன இது ஒரு கருத்தியல்? அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிக்க ஆரம்பிக்கிறார். வரலாற்றில் படித்து 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 பிற்காலங்களில் திருக்குரானுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பை தந்த மர்முடிக்கே பிக்தாலாக இந்த மார்க்கத்திற்குள் நுழைகிறார். அவர்தான் மர்முடிக்கே பிக்தால். கூகுள்ல போட்டீங்கன்னா வரும் மர்முடிக்கே பிக்தால் அப்படின்னு. ரொம்ப டஃபஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறார். எப்படி? அந்த ஒரு உதாரணம், ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். நீ கடன் கொடுத்தா நீ கேட்டுட்டு தான் இருக்கணும் ரசூல் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு மனிதர் ஒரே ஒரு இறை தூதரின் வழிமுறையை நடைமுறைப்படுத்தினால், எல்லாம் கவனிச்சுதான் இருக்கீங்களா? ஏன்னா மணி 10:40. உங்க ஊர்ல நீங்களா முடிச்சிருப்பீங்க போல இருக்கு இல்ல? 11 மணி வரைக்கும் முடிச்சிருப்பீங்களா? முடிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பயான் கேட்டு பழகி இருப்போம். பயான்ல என்ன ஆகும்னா, ஜும்மாக்கு வரும், வந்து தூணுக்கு முன்னால ஃபேனுக்கு கீழே கரெக்டாக செலக்ட் பண்ணி உட்காந்துட்டு, பெண்களுக்கு பாவம் சகோதரிகளுக்கு புரிய வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தோம் நிறைய பேர் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு அதில் ஹைலைட் என்னன்னா, நான் நம்ம ஜமாத்துல் உலமா மீரான் மிஸ்பாய் ஹசரத் கூப்பிட்டுருந்தாங்க இது ஜும்மா உரைக்கு, இதில் திருச்சியில், இதுக்கு சுதந்திர தினத்து அன்னைக்கு. அப்போ போகிறேன், டைட்டாக தூங்குறார் ஒருத்தர். நான் சொன்னேன், எனக்கு தெரிய நான் உங்களுக்கு தாலாட்டு பாடலை, அவரை பார்த்து சொல்லலை தான், எனக்கு தெரிய நான் உங்களுக்கு தாலாட்டு பாடலை, ஆனால் நீங்கள் எங்கேயும் நைட்டு தூங்காமல் வந்திருப்பீங்க போல தெரியுது, ஆனால் நீங்கள் தூங்குறதுனால எனக்கு டிமாரலைஸ் ஆகுது, ஒருவேளை நான் தான் இருக்கிறணும் அப்படின்னு. அது மாதிரி ஜும்மால என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப தீவிரமா கவனிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா, அவங்க தலையாடுறத பார்த்தா ரொம்ப ஆழமா யோசிச்சு சிந்திச்சு நம்ம சொல்ற கருத்தையெல்லாம் உள்வாங்கி, அதுக்கப்புறம் தான் இமாம் மெம்பர்ல போனோடனே பக்கத்துல எந்திரி அப்படியே எந்திரிச்சு பதறி கொஞ்ச நேரம் எங்க இருக்கிறோன்னு தெரியாம அப்படியே சிவந்த கண்களோடு, எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஏதோ இல்ல இல்லாததையா சொல்றேன். அதனால எங்க விட்டேன் குர்ஆன் டிரான்ஸ்லேட் பண்ணார், மர்முடிக்கே பிக்தால் அங்க விட்டேன். அப்ப ஒரே ஒரு எளிமையான சுன்னத், அவர் திட்டாரே அவர் வாங்கிக்கிறார். ஆனால் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதுதான் பவர் ஆஃப் ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னத்துகளுக்கு என்று இருக்கக்கூடிய தனி மதிப்பு. பிற்காலங்களிலே ஹுதைஃபத்துல் யமான் வேறு பல தேசங்களுக்கு மார்க்க பயணமாக, அரசியல் பயணமாக செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்படி உட்கார்ந்து சாப்பிடும்போது உணவு பருக்கை விழுது. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த உணவு பருக்கையை எடுத்து, நம்ம அப்படித்தானே சாப்பிடணும், அந்த உணவு பருக்கையை எடுத்து வச்சு சாப்பிடுறாரு. அப்ப பக்கத்தில் இருக்கிறவர் சொல்றாரு, என்னங்க இது ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே ஆக்வர்டா இருக்கு. பின்னால சொல்றார், இதை இப்படி செய்யலாமா, ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு. அப்போது அவர் பதில் தந்தார், அத்ருக்கு சுன்னத்த நபியினா, அத்ருக்கு சுன்னத்த நபியினா லிஹாவுலாயில் ஜுஹலா. இந்த மடையர்களுக்காக, இந்த மடையர்களுக்காக எங்கள் இறை தூதரின் சுன்னத்தையா விட சொல்கிறாய்? நீங்கள் உலகில் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய காலம் வரும், நேரம் வரும், தேவை வரும், சூழல் வரும்.
அங்கெல்லாம் ஷைத்தான் மிகப்பெரிய மிகச்சரியாக ஒரு செக் வைப்பான். சுன்னத்தை கைவிடு, இதை எடுத்துக்க அப்படின்னு வைப்பான் ஒரு செக். அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையை கைவிடு, இதை எடுத்துக்க அப்படின்னு வைப்பான் ஒரு செக். எல்லாருக்கும் வைப்பான், வைக்காம விட மாட்டான். ஏன்னா தல்பீஸ் இப்லீஸ் என்கின்ற கிதாபில் ஷைத்தான் எப்படி எல்லாம் வருவார்னு ஷேக் சொல்லி காட்டுறார். டிசெப்ஷன் ஆஃப் ஷைத்தான், தல்பீஸ் இப்லீஸ் அப்படின்னு ஒரு கிதாப்ல ஷைத்தான் எப்படி எல்லாம் ஒரு மனிதனை வழிகெடுப்பான் அப்படின்னு. ஒரு ஊர்ல 3 அண்ணன் தம்பி இருந்திருக்காங்க. அந்த 3 அண்ணன் தம்பிக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க, ஒரு சகோதரி. அந்த 3 அண்ணன் தம்பிகளும் அந்த காலத்தில் நடந்த போருக்கு செல்வதற்காக போனாங்க. அந்த காலத்தில் போருக்கு போனா 1 ஆண்டு 1.5 ஆண்டு திரும்பி வர வேண்டியிருக்கும். தூரகால போர், ரொம்ப தூரம் போகணும். அப்ப ஷேக் அவர்கள் அந்த கிதாபிலே சொல்லி காட்டுகிறார்கள், அப்படி ஒரு நல்லடியார் அந்த ஊர்ல ஒரு நல்லடியார் இருந்தாரு. அதே ஊர்ல 3 அண்ணன் தம்பி, அந்த 3 அண்ணன் தம்பிக்கு ஒரு தங்கச்சி. இந்த 3 அண்ணன் தம்பியும் ஊருக்கு போறதுனால தங்கச்சி எங்க விட்டுட்டு போறதுன்னு தெரியல. சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் மஷூரா பண்ணிட்டு வேற வழியே தெரியாம அந்த ஊரிலேயே மிகப்பெரிய நல்லடியார், தன்னை மக்களுடைய தொடர்புகளை விட்டும் தன்னை தொடர்புகளை விட்டும் துண்டித்துக் கொண்டு அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்லடியார், அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களை விட்டா ஊர்ல வேற நல்ல மனுஷன் கிடையாது, அதனால எங்க தங்கச்சி இங்க நாங்க வரத்துக்கு 1.5 வருஷம் கூட ஆகும் திரும்பி வரத்துக்கு, எங்க தங்கச்சியை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு. அவரு எடுத்த உடனே என்ன சொல்றாரு, அவுது பில்லாஹி மின் ஃபித்னத்தின் நிசா அப்படிங்கிறார். ஐயோ இந்த வேலை தான் எனக்கு வேணாம் அப்படிங்கிறார். ரொம்ப வற்புறுத்துறாங்க. இல்ல இல்ல நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. வேற வழி தெரியாம அவர் என்ன சொல்றாரு, சரி ஓகே நான் என்னுடைய வீட்டுடைய மேல் பரணையில இருப்பேன், உங்க வீட்டு புள்ள அங்க இருக்கட்டும், அங்க இருக்கட்டும், ஏதாவது நான் வந்து உணவு தயாரிச்சு அது கொடுக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன், அப்படி கொடுக்கறதா இருந்தா நான் தயாரித்து வைத்து பொருளை கொண்டு வந்து அங்க வச்சுட்டு நான் மேல போயிட்டு சொல்லுவேன், உங்க வீட்டுக்குள்ள எடுத்துக்க சொல்லுங்க அப்படிங்கிறார். சரி ஏதோ ஒரு வகையில ஒத்துக்கிட்டாரு, சந்தோஷம் அப்படின்னு ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, பொருளை சமைச்ச பொருளை எடுத்துட்டு வந்து அங்க வச்சுட்டு அங்க போயிடுறாரு. போயிட்டு சத்தம் கொடுத்துறாரு, அம்மா வச்சுட்டேன் எடுத்துக்க அப்படின்ட்டு போயிடுறாரு. அது எப்போ வந்து எடுக்குது எப்போ போகுதுன்னா அவருக்கு தெரியாது. இப்படி கொஞ்ச நாள் போச்சு, இப்படி கொஞ்ச நாள் போச்சு. போன உடனே அவர் மைண்ட்ல வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஒரு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, சி பாவம் முகத்தை கூட பார்க்காம இப்படி சாப்பாடு எடுத்துக்கன்னு சொல்றியே, அவ சங்கடப்பட மாட்டாளா, அவ சங்கடப்பட மாட்டாளா, அதனால நீ நின்று அவ எடுக்கிறாளான்னு பார்த்துட்டு போ. இவர் அதனால நின்று மா அந்த சாப்பாடு வச்சு எடுத்துக்க அப்படிங்கிறார். அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. சிறிது நாள் போகிறது. இப்போ ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இப்ப ஒரு மைண்ட் வாய்ஸ், நீ எதுக்கு மேல போய் கத்துற, வச்சிட்டு உன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டு அங்க இருந்தே சொல்லலாம்ல, அவங்க தப்பா எடுப்பாங்கல்ல. சரி அதே மாதிரி செய்வோம்னு அங்க சொல்றாரு. கொஞ்ச நாள் போனோடனே இப்போ ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு, அது என்னது வச்சுட்டு இங்க வந்து சொல்றது, வச்சுட்டு அங்கேயே சொல்லலாம்ல அப்படின்னு. அங்க வச்சுட்டு அங்கேயே சொன்னார். வச்சுட்டு மா எங்கம்மா இருக்க எடுத்துட்டு போமா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லுச்சு, she is feeling lonely. அந்த மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுச்சு, she is feeling lonely அப்படின்னு. அவ தனியா இருக்கா, கொஞ்சம் பேச்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு. திரும்ப அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லிச்சான், அவள் மீது கை வைக்கலாம் அல்லவா, அவளுக்கு ஒரு முத்தம் தரலாம் அல்லவா. கை வைத்தார், முத்தம் கொடுத்தார், உறவு இருந்தார், குழந்தையும் பிறந்தது. இதுதான் தல்பீஸ் இப்லீஸ்ல ஷேக் அவர்கள் சொல்லித் தருவார்கள். எப்படி இருந்த மனிதனை விபச்சாரி ஆக்கி இப்ப என்ன கிடைச்சு, என்ன வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, விபச்சாரத்தில் ஒரு பிள்ளையும் பிறந்துருச்சு. அப்ப அங்கதான் ஷேக் கேட்பாங்க, இத்தோட சைத்தான் விட்டுருவானா, இத்தோட முடிஞ்சிச்சா சைத்தான் வேலை. தூங்குறார், நல்லடியார் தூங்குறார்.
தூங்கும் போது அதே மைண்ட் வாய்ஸ் வருது. தூங்குறாரு, ஒரு கனவு வருது. போருக்கு போன அந்த சகோதரர்கள் திரும்பி வருவான், வந்து இந்த குழந்தைய பாப்பான். அட அயோக்கிய பயலே, ஒன்ட்டியாடா எங்க பிள்ளைய கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு உதப்பாங்க. உன்ன ஒரு ஐடியா பண்ணு, இந்த இடத்துல அந்த குழந்தைய பொண்ணு புதைச்சிரு. அப்ப நேரா போறார், போய் அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு, தூங்கிட்டு இருந்த பொண்ணை கூப்பிட்டு ஐடியா சொல்றாரு. பொண்ணு புதைச்சிருவோமா குழந்தைய, எனக்கு பயமா இருக்கு, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்யறேங்கன்னு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து குழந்தைய கொண்டு குறிப்பிட்ட இடத்துல மைண்ட் வாய்ஸ் எங்க சொல்லிச்சோ அங்க புதைச்சிட்டாங்க. திரும்பவும் தூங்குறாரு. மறுநாள் திரும்பவும் அதே மைண்ட் வாய்ஸ் கனவுல. இவளை யாருக்காவது கட்டி கொடுப்பான், இவள் கன்னி அல்ல என்பது தெரிந்துவிடும். அப்போது பிரச்சனை வரும், அப்போது நீ மாட்டிக்கொள்வாய். அதனால் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை கதையை முடிச்சிரு. இதுக்கு முன்னால நல்லடியார் என்னவா இருந்தாருன்னு தெரியாது. அவர் விபச்சாரி ஆனாரு, விபச்சாரத்தை பிள்ளைய பெத்தாரு, அதுல அந்த பிள்ளையும் கொன்னாரு. கொன்னுட்டு ஒரு கொலை முடிஞ்சதா, இப்ப அனுப்பி வைக்கிறான். இப்ப போய் தூங்கிட்டு இருக்க அந்த பொண்ணை கொல்றார். கொன்னு அதே இடத்துல புதைக்கிறார். புதைச்சிட்டு ரிலாக்ஸ் ஆயிடுறார். அப்பா, எல்லா குற்றத்தையும் மறைச்சாச்சு. எல்லாம் கவனமா கேட்டுக்கணும். எப்படி சைத்தான் நம்மை வெளிகெடுப்பான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்ததை தல்பீஸ் இப்லீஸ் கிதாபிலே வரிக்கு வரி அழகாக சொல்லித் தருகிறார்கள். அப்பா, நிம்மதி ஆயாச்சு, இனிமே பேர் தப்பிச்சுது, யாரும் நம்மள எதுவும் செய்ய முடியாது. அண்ணன் தம்பிங்க எல்லாம் வர்றாங்க, போருக்கு போனவன் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வர்றான். அழுகுறார் நல்லடியார். பச்சை பொய்யன் ஆகிறாரு, நயவஞ்சகன் ஆகிறாரு, கொலகாரன் ஆகிறாரு, விபச்சாரி ஆகிறாரு, நடிகனா மாறுறாரு, நடிக்கிறார். அப்படியே ஐயோ உன் தங்கச்சிக்கு உடம்பு முடியாம போயிருச்சு, என்னென்னமோ செஞ்சு காப்பாத்தின, முடியாம போயிருச்சு, இந்த இடத்துலதான் அப்புறம் நானே அவங்களுடைய இறுதி காரியம் எல்லாம் பண்ணி நல்லபடியா அடக்கம் பண்ணேன் அப்படின்னு அழுகுறாரு. வந்தவங்க முசாமா பண்ணி, ஐயோ நல்லடியாரே, நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன், எங்க தங்கச்சியை நாங்க இல்லாத போது இறந்துட்டா அவளை நல்லபடியா அடக்கம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. விபச்சாரி ஆக்கி இரட்டை கொலைகாரனாக்கனால சைத்தான். இதோட முடிஞ்சிருச்சா சைத்தானுடைய வேலை? முடிஞ்சிருச்சா? இப்ப அண்ணன் தம்பி தூங்குறான், அந்த 3 பேர் இருக்கான்ல, அவன் தூங்குறான். அவன் தூக்கத்துல வருது மைண்ட் வாய்ஸ். இப்ப 3 பேருக்கும் ஒரே மாதிரி கனவு. இந்த குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பாரு, அங்கதான் உன் தங்கச்சி இருக்கு, அந்த தங்கச்சி உடம்பு பக்கத்திலேயே இன்னொரு குழந்தையுடைய பாடியும் இருக்கும், இந்த இரண்டையும் செஞ்சது இந்த நல்லடியார் தான் அப்படின்னு எந்திரிக்கிறான் பதறி 3 பேரும். அண்ணன் என்னென்ன தம்பி என்னடான்னு பாக்குறான். அப்ப இவன் சொல்றான், இல்லப்பா ஒரு கெட்ட கனவு, நம்ம நல்லடியார் இருக்காருல்ல அவரை பத்தி ஒரு கெட்ட கனவுப்பா. எனக்கும் கெட்ட கனவு, பாவம் அந்த நல்ல மனுஷனை பத்தி. உனக்கும் ஒரே கனவா? உனக்கும் ஒரே கனவா? இது என்னமோ கெட்ட கனவு மாதிரி தெரியலையப்பா, என்னன்னு பாத்துருவோன்ட்டு நேரா போறாங்க. நல்லடியாரை பிடிச்சி உதன்னு உதைக்கி உரிக்கிறாங்க. வாடா அந்த இடத்துக்கு, எங்களுக்கு அந்த இடம் தெரியும், வா. அந்த இடத்தை தோன்றாங்க. தோண்டி பார்த்தா 2 உயிர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அரசரிடம் அழைத்து செல்லப்படுகிறான். அரசரிடம் அழைத்து செல்லப்பட்டவுடன் அரசர் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறான். யாருக்கு? அந்த நல்லடியாருக்கு. இதுக்கு மேல எங்க நல்லடியார் அவரு, அவருக்கு மரண தண்டனை. இத்தோட முடிஞ்சிச்ச சைத்தான் வேலை. தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, சின்ன விஷயத்தை வைத்து எப்படி நம்மை இறை தூதரை விட்டும் சைத்தான் பிரிக்கிறான். அந்த சின்ன விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆனதுல இருந்து அது எங்க போய் நிக்குது? நல்லடியார் இப்ப மரண தண்டனை எதிர்நோக்கிட்டு இருக்கார். அப்ப இவ்வளோ நாள் மைண்ட் வாய்ஸ்ல வந்தவன் நேர்ல வர்றான். நேர்ல ஒரு உருவத்துல காட்சி அளிக்கிறான். நான் சொல்ற மாதிரி செஞ்சா உன்னை காப்பாத்துறேன், நீ யாரா அப்படின்னு கேட்கிறார் நல்லடியார். நான் பண்ண பாவத்துக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்துக்கு ஆளாயிட்டேன், நீ யாரா அப்படிங்கிறார். டேய், முதல்ல நீ சாப்பாடு வைக்க போன போது இங்க இருந்து வேணா கிட்ட வச்சு கொடு அப்படின்னு மைண்ட்ல வந்துச்சா? ஆமா வந்துச்சு. உனக்கு எப்படி தெரியும்? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. வந்துச்சா? ஆமா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டு வாசலுக்கே போனியா? ஆமா போனேன். இது எப்படி உனக்கு தெரியும்? போனியா? ஆமா போனேன். அதுக்கப்புறம் கை மேல வச்சியா? ஆமா வச்சேன். அதுக்கப்புறம் முத்தம் கொடுத்தியா? கொடுத்தேன். அதுக்கப்புறம் குழந்தைய பெத்தியா? அதுக்கப்புறம் அந்த குழந்தை முதல்ல கொன்னியா? இந்த இடத்துல புதைச்சியா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொன்னியா? புதைச்சியா? ஆமா. இவ்வளவு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் தானே தெரியும்.
இவ்வளவு விஷயம் துல்லியமா உனக்கு எப்படி தெரியும்? அடே மடையா, நான் தாண்டா உன்னை படைச்ச ரப்பு, எனக்கு சஜிதா பண்றா அப்படிங்கிறான். அவர் சஜிதா செய்கிறார், அந்த இடத்தை விட்டு அவன் காணாமல் போகிறான். அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருந்த ஒரு நல்லடியாரை போக்கிரியாக்கி, பொறுக்கியாக்கி, பொய்யனாக்கி, கொலைகாரனாக்கி, கடைசியில் அவனை முஷ்ரிக்காக்கி அவனை நரகத்திற்கு எடுத்துச் செல்கிறான் ஷைத்தான். A small compromise in the tradition of prophet will lead to the hellfire. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறைகளை, அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து காட்டிய நடைமுறைகளை, அல்லாஹ்வுடைய தூதரின் உஸ்வத்துன் ஹசனாக்களை சிறிதளவு மனமு ஒன்று நாம் புறக்கணிக்கும் பொழுது அது நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அசைக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத அன்பை, நேசத்தை வைத்தார்கள் சஹாபாக்கள். உலகில் ஒரு தலைவர், நீங்க இந்த உலகத்துல பார்த்திருக்கலாம், ஒரு தலைவர் மறைந்து விட்டால் அவர் உடலுக்கு முன்னாலேயே இவர்கள் நாற்காலிக்கு அடித்துக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடல்நிலை சரியில்லை. யார் தொலை வைக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்க அப்படின்னு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நீங்கள் நின்று தொலை வைத்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இயலவில்லை, அந்த இடத்தில் நான் நிற்பதா என்று என் தந்தை நினைத்தால் அவரால் அதை நிறைவேற்ற முடியாது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி காட்டினார்கள். உண்மையிலேயே இந்த உலகை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்து விட்டார்கள். ஆனாலும் எவனெல்லாம் அவனுடைய தலையில், கழுத்தில் தலை தங்கக்கூடாது என்று நினைத்தானோ அவன் மட்டும் சொல்லட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார் என்று புத்தி வேதரித்து போனார்கள் அன்பின் காதலின் மிகுதியில். இறை தூதரின் மீது அவர்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத அன்புதான் அவர்களின் உலகின் மிகப்பெரிய தலைவர்களாக மாற்றியது. உலகின் பேரரசுகள் அஞ்சி நடந்தும் தலைவர்களாக மாற்றியது. ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போனா ஒரே ஒரு உதவியாளர் மட்டும் கூட்டு போறாங்க. போயிட்டு தன்னுடைய அலைஹி அமாமா வஹுஃபான் வைசார், ஒரு கீழாடை ஒண்ணு தூக்கி மேல போட்டு, ஒரு லுங்கி, இப்படி ஒரு மேல லுங்கி, தலப்பா, அப்புறம் 2 சாக்ஸ் அப்படி போட்டுக்கிட்டு, வஹுவ ஆஹிதும் பிராசி பஈரிஹி வ யஹூதுல் மா, தன்னுடைய கழுதையுடைய தலையை அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி தண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்பட்டு அதை அனுபவிக்க வந்த அதிபர் ஓடி வர்றார். உமர் ரலியல்லாஹு உதவியாளர், யா அமீரல் முஃமினீன் அத்தத்துகல் ஜுனூத் வ பதாரியத்து ஷாம் வ அன்த அலா ஹாதிஹில் ஹால். அமீருல் முஃமினீனே, உங்களை பார்ப்பதற்கு படைப்பட்டாலும் வருகிறது, ஷாம் தேசத்து முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க என்ன இப்படி நிக்கிறீங்க? இப்படின்னா எப்படி? இப்படி ஒரு எளிமையா, எதை பத்தியும் அக்கறை இல்லாம கழுதையை பிடிச்சிக்கிட்டு, அந்த கழுதைக்கு தண்ணியை கொடுத்துக்கிட்டு, ஒரு லுங்கிய தூக்கி மேல போட்டுக்கிட்டு அப்படியே அசால்ட்டா நிக்கிறீங்களே. அல்லாஹ்வுடைய தூதரின் அருமை தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னா கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம் ஃபலன் நல்தமிஸில் இஸ்ஸ பிகைரிஹி. நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? எங்களுக்கு இறை தூதர் எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? இந்த மார்க்கத்தை கொண்டு மட்டுமே நீங்கள் கண்ணியத்தை எதிர்பார்த்திருங்கள். முஸ்லிமாக வாழ்வதும், இறை தூதரின் உம்மத்தாக வாழ்வதும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் ஒருவன் என்று மார்தட்டிக் கொள்வதுதான் பெருமை. அவரின் உம்மத்தில் ஒருவன் என்று பெருமை கொள்வதுதான் பெருமை. அவரை பின்பற்றுபவரில் ஒருவன் என்று பெருமை கொள்வதுதான் பெருமை. ஃபலன் நல்தமிஸில் இஸ்ஸ பிகைரிஹி. அதை தவிர வேறு எங்கும் நாங்கள் பெருமையை எதிர்பார்க்க மாட்டோம். எங்களுக்கு கண்ணி அங்கெல்லாம் வேணாம். நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ஒருவன் என்று சொல்வது பெருமை. அவரை பின்பற்றுபவரில் ஒருவன் என்று சொல்வது பெருமை. உலகில் எந்த தலைவருக்கும் கிடைக்காத, உலகில் எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் தலைவரை, ஒரு மாபெரும் முன்மாதிரியை, அது அரசியல் களமானாலும், அது ஆன்மீக தளமானாலும், அது போர்க்களமானாலும், அது தன்னுடைய வீடானாலும், தன்னுடைய மனைவியானாலும், தன்னுடைய தோழர்களானாலும், தன்னுடைய சமூகமானாலும், ஏன் அவ்வளவு ஏன் உலகில் ஜெனீவா கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அந்த ஜெனீவா கன்வென்ஷன் வந்த பிறகுதான் போர்ல செத்துட்டாங்கன்னா அவங்களை எதுவும் செய்யக்கூடாது, போர்ல பிடிக்கப்படக்கூடிய கைதிகள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் இந்த ஜெனீவா கன்வென்ஷன் 1900களில் வருவதற்கு முன்பாகவே
உலகில் ஒரு தலைவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முஸ்லா என்று சொல்லப்படக்கூடிய போரில் இறந்து விட்டவர்களுடைய உடல்களை வெட்டக்கூடாது, புறமுதுகிட்டு ஓடுபவர்களை வெட்டக்கூடாது, போருக்கு சம்பந்தம் இல்லாத பெண்களை சீண்டக்கூடாது, சிறுவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது, தேவாலயங்களில் மடாலயங்களிலே தங்கிவிட்ட அந்த தேவகுருமார்களை எதுவும் செய்துவிடக் கூடாது என்றெல்லாம் உலகில் வரையறைகளை கொடுத்து வரைமுறைகளை விதித்து அனைத்துக்கும் முன்மாதிரியை சொல்லிக் கொடுத்து சென்ற ஒற்றை தலைவர் இந்த உலகில் இருந்திருக்கிறார் என்றால், உலகில் தனக்கென்று சிலைகள் நிறுவப்பட வேண்டும், உலகில் தனக்கென்று உருவம் இருக்க வேண்டும், உலகில் தான் மறைந்துவிட்ட பின்னாலும் தான் நினைவு கூறப்பட வேண்டும், உலகில் தன்னை பற்றிய பெருமை இருக்க வேண்டும் என்றுதான் உலகில் வாழ்ந்த அத்தனை தலைவர்களும் நினைத்தார்கள். ஆனால் உலகில் ஒரு தலைவர் தனக்கென்று உருவம் இருக்கக்கூடாது, தனக்கென்று சிலைகள் இருக்கக்கூடாது, தன்னை யாரும் வணங்கக்கூடாது என்று சொன்ன உலகத்தின் ஒரே உத்தம தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அந்த உன்னத தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையை பாடுவதற்கும் இங்கு போற்றுவதற்கும் வாய்ப்பு தந்த உலகின் மிக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் மிக முக்கியமான 112 ஆண்டு கால பழமை வாய்ந்த பாரம்பரியம் வாய்ந்த இந்த பெருமை மிகுந்த புனிதம் மிகுந்த இறைவனின் பொருத்தம் மிகுந்த அருள் மிகுந்த ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவில் இந்த கடைநிலை பாவிக்கு வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.